அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க. அவங்க மனசை விட்டு பேசுறதுக்க வேண்டிய மேடை இது. அதனால் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம் தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான். அது அவங்களோட விழா. அது அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் கே. ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. எங்கள் பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்துட்டார். அனைவருக்குமே வாழ்த்தி அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக சிஷியர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷியர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வாழ்த்திட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு. அவங்கள நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தையும் சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யாருக்கு குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சு விடாத தவிர கொல்ல மாட்டார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே ப்ரொடியூசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வாத்தியாருன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம். 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன். அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியார தெரியும், டக்குன்னு எந்திரிச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரம்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரம்பாங்க. நான் அவங்களை வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், கால் போட்டிருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசை தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் காட்டினாங்க, கொலையெல்லாம் பண்ணணுமாங்க. என்னடா அது நம்ம இப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில். ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். படித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிட்டு இந்த முந்திரி பழம் பிடுங்கிறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது. இது அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு. அங்கேயும் வேலைக்கு போயிருங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கேயும் தான் போங்க. அது டக்குனு மைண்டில் வந்துச்சு. ஓகே, நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை, ஆனால் இந்த
படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான். இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இது சொல்லணும். அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. இன்னொரு நம்ம ஜாதியோட வழி சொல்றதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் செய்யும்போது அது கலைத்துறைக்க பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறோம். அது அந்த விஷயத்துல தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன். விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை. அந்த விளிம்பை தாண்டலை. அவர் விளிம்பு நிலையை தாண்டலை. அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது தோணும். ஆனால் அதுக்காக அதில் படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்காரு. பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ். அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம். ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் மினிட் எல்லாம் பண்ணாங்க. நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆயிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர நானும் ரொம்ப கொஞ்சம் அனுப்பி கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய. நீங்கள் அடகக்கூடாது. திருப்பாச்சி வர மாதிரி 60 தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும். நம்மளால ஒதுங்கிறது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. எதுவுமே ஹீரோக்கு தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கத்திருப்பிய ஹீரோனா எப்படி இருக்குன்னுட்டு. பெரிய ஹீரோ ஆயிருக்க. அப்புறம் இந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்தேன், அவர் என்னோட மிரட்டிருக்காரு அவர். அப்புறம் குணா சார். குணா இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல, போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார். குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி எழுதணும். என்ன விடாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் அதை சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிகையாளர்கள் ஒன்றே ஒன்று தான். பெரிய படங்கள், பெரிய மாஸ் ஹீரோவுக்கு சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சில நடி சொல்லி ஆனோம். நான் நீங்கள் நடிச்சிட்டேன்ல படத்தில் சிறப்பு இருந்ததுன்னா ஓடி போயிடுவேன். நான் மேக்கப்போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர், வில்லன் கேரக்டர், இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசன் என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதிய, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் முகமுடி போட்டுப்பார். யாரையும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம், கடைசி வேற இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் இப்படின்னா காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாது. அங்கே கேட்டு பாருங்க, ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சி. ஆமாம்ல, ஆமாம் சாது.
உட்காந்துட்டேன். எனக்கு எப்படியா நம்மளை ஒத்துக்க, நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு வச்சுருக்கேன். பார்த்தா மேக்கப் உமன். அவங்க இப்போ என்ன இவங்க சார் அவங்க மேக்கப் போட போகிறாங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. நம்மளே மென்மையாக இருக்கோம், எப்படி மாற்றணும்னு நினைக்கிறோம். என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒன்று சொல்ல முடியாதுல்ல. பார்த்தேன், ஒன்றே சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல. நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் அப்படி சொல்றியா? டப்புன்னு வந்து பேர தெரியக்கூடாது. என்ன பண்ணிங்க முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த இவ்வளவு இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையை காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும். அங்கிங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம். எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு இவ்வளோ கொடுப்படுத்திருக்காங்கட்டு என்ன போட்டு அந்த நான் இப்போ ஊதி வைப்பேன்ல வெளில அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன். கருப்பு போட்டாங்க. ஓகே தெளிவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது. போட்டு என்ன பண்ணி கடைசி ஒரு கூலிங் கிளாஸ்லாம் கொஞ்சம் போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க. டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம், காயல் இடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன் அவர் கையில் இருக்குல்ல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு, அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் லோங்கெல்லாம் வச்சு வேறு கையில் தூக்கி கட்டுன்ட்டாரு. சரி நான் வந்தாச்சு, என்ன கையிலே தூக்கி கட்டினேன், சட்டையை தூக்கி போட்டேன்னா சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம்னு வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார். ஆமாம், அவர் டப்பு கொடுத்தாரு எனக்கு. டப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுட்டு இருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பாரு கேஷுவலாக. என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அவ்வளோ இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போ நானுன்னே அவர் கேஸுக்கு தகுந்த நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவ்வளோ ரொம்ப கேஷில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம், தினேஷ் காக்காமட்ட விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல. வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக, என்ன எங்கேயோ சிலருக்குலாம் யூகம் வந்துடும். என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை. அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்னதான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் திருப்பி பார்ப்பேன், ஒரு உருவம் நிற்கும். பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்னதான் பண்ணுறாங்கன்னு அவரும் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் நீ தங்க முட்டை ஆகணும். என்ன நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி கண்டு காட்டவே இல்லை, அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன். உதயகுமார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அது நான் பேசுகிற விட்டுவிட்டு அங்கே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன், அதை விட்டுறாங்க. அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோன் தப்பிச்சுது. என்னதானே இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்ரு கிடச்சிருக்கோம். நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும். அவ்வளோவா. அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல. ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்காரு. ரொம்ப ஹோம்லியாக அழகா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்து எல்லாம் நடித்த டெக்னீஷியன்கள் எல்லாரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி, வணக்கம்.